ஒரு பியூட்டிஃபுல்லான சக்ஸஸான, அதாவது லைஃப்பில் தன்னுடைய ட்ரீமையும் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருந்தவங்க அவங்க வைஃப். ஸோ இந்த ஒரு லவ் ஸ்டோரியை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். லவ் ஸ்டோரி ஆஃப் சுதா அண்ட் நாராயணமூர்த்தி. ஆக்சுவலாக நாராயணமூர்த்தி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சுதாவை அவங்க ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது, அந்த ஃபர்ஸ்ட் டைமில் வந்து அவங்க கிட்ட எதுவுமே இல்லை. இன்னும் சொல்ல போனால் ஒரு வீடு இல்லை, அப்புறம் வந்து பேங்க் பேலன்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூட ஒரு வீடு கூட இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவர்கிட்ட இருந்ததெல்லாம் ஒரு ரெண்டு விஷயம்தான். ஒன்று வந்து அவங்களுடைய கனவு, இன்னொன்று வந்து சுதா கூட தன்னுடைய வாழ்க்கையை நடத்துறது. அதுதான் வந்து தன்னுடைய லைஃப் வந்து ஃபீல் கம்ப்ளீட் அப்படிங்கிற ஒரு ஃபீலே வந்து எனக்கு கொடுக்கும் அப்படின்னு. அதனால அவர் வந்து சுதா கிட்ட ப்ரப்போஸ் பண்றாரு. ஆனால் மற்றவங்க மாதிரி ஃப்ளவர்ஸ் எல்லாம் கொடுத்து நான் ப்ரப்போஸ் பண்ணலை, ஒரு லெட்டர் தான் எழுதினேன். அந்த லெட்டர்லையும் நான் சுதா கிட்ட கேட்டேன், என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு நான் சுதாட்ட கேட்டு ஒரு லெட்டர் எழுதினேன். அது மட்டும் இல்லாமல் அந்த லெட்டரில் அவர் இன்னொரு விஷயமும் எழுதியிருக்காரு. என்னன்னா, ஐ ஹாவ் நத்திங் டு ஆஃபர் யூ. என்கிட்ட வந்து உனக்கு ஆஃபர் பண்ணுறக்கு என்கிட்ட சொத்துகள், பணம், இந்த மாதிரி வந்து எந்த ஒரு அசெட்டும் கிடையாது. ஆனால் என்கிட்ட வந்து என்னுடைய லவ் அண்ட் ட்ரீம்ஸ், இது ரெண்டு மட்டும் என்கிட்ட இருக்கு அப்படிங்கிறதும் எழுதியிருக்காரு. இதை படித்து பார்த்து சுதா என்ன ரிப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த நிலைமைய, இந்த இக்கட்டான சூழ்நிலை, இந்த நிலைமையை தெரிஞ்சும் சுதா வந்து நாராயணமூர்த்தியோட லவ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்ப சுதாவுடைய அப்பா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி கவலையில அந்த சுதா கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த மனிதர், கேன் திஸ் மேன் டேக் கேர் ஆஃப் யூ, இவங்க வந்து உன்னை வந்து நல்லா பார்த்துக்குவாங்களா? அதுக்கு சுதா என்ன ரிப்ளை பண்றாங்கன்னா, ஐ வில் டேக் கேர் ஆஃப் மை செல்ஃப், நான் என்ன பார்த்துக்குவேன். அது மட்டும் இல்லாம நான் அவருடைய கனவுகளை வந்து ரொம்ப நம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் லாஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இவங்களுடைய மேரேஜ் ரொம்ப சிம்பிளா வீட்டில் வெறும் 800 ரூபாய் செலவுல தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்ல மேரேஜ்க்கு அப்புறம் இவங்களுடைய லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இவங்களுக்கு குழந்தை இருக்கு. கொஞ்சம் வருஷங்கள் போகுது. அதுக்கப்புறம் இவர் ஒரு கனவு இருக்குன்னு சொல்லி இருந்தார் இல்லையா, அது என்ன கனவுனா இன்ஃபோசிஸ் ஸ்டார்ட் பண்றது தான். ஆனா அதுக்கு அவங்க கிட்ட பணம் இல்லை. அப்ப சுதாட்ட சொல்லும் போது அவங்களுடைய சேவிங்ஸ்ல இருந்து ஒரு 10,000 ரூபாயை வந்து கொடுத்து, உன்னுடைய கனவை நீ ஸ்டார்ட் பண்ணு, உருவாக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அவங்க செஞ்ச அந்த செயல் தான் இன்னைக்கு வந்து இன்ஃபோசிஸோட வெற்றி. எல்லாரும் சொல்றாங்க இன்ஃபோசிஸ் வளர்ந்துருச்சு, மக்கள் எல்லாருமே வந்து என்னதான் பாராட்டுறாங்க, ஆனா என்னுடைய வெற்றிக்கு பின்னால இருக்கிறது சுதா மட்டும்தான் அப்படின்னு சொல்லி இருக்காரு. இந்த மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைச்சா எல்லாரும் தன்னுடைய ட்ரீம்ஸ், எய்ம், கோல் இதெல்லாம் அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ஒரு பியூட்டிஃபுல்லான மெசேஜ் அண்ட் பியூட்டிஃபுல்லான ஒரு லவ் ஸ்டோரியாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் இது நான் இன்னைக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். அவருடைய ட்ரீம் அச்சீவ் பண்ண இவங்க எவ்வளோ ஹெல்ப்பாக இருந்தாங்க அப்படிங்கிறது.